Hello friends, welcome back to my channel Innovative Ingredients. இன்னைக்கு நம்ம மதர்ஸ் டேக்காக ஒரு ப்ளூமிங் ஃப்ளவர் பாப்அப் கார்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கார்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளார் செஞ்சுக்கலாம். இந்த ஃப்ளார் செய்யறதுக்கு நான் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்திருக்கேன். இதை நான் எப்படி ஃபோல்ட் பண்றேனோ அதே ஃபோல்டிங்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி முடிச்சோன்னே ஒரு பென் ஒரு பென்சில் வச்சு இந்த மாதிரி பெட்டல் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த அவுட்லைன் மேலேயே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் மாதிரி வந்துடும். ஃப்ளார் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். பிளெயினாக விட்டாலும் ஃப்ளார் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஃப்ளாரோட ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு பெட்டல்ல கம் அப்ளை பண்ணிட்டு அதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போறோம். இதே மாதிரி 7 ஃப்ளார்ஸ் நமக்கு தேவை. இப்போ நம்ம ஃப்ளார்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்டிக் பண்றதுக்கு நான் ஒரு ஓல்டு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். இதில் ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி இப்போ எந்த சைஸ் சர்க்கிள் கட் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஏதாவது மதர்ஸ் டேக்காக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ ஒட்டினது அதே மாதிரி தெரியுது. இது நீட் ஃபினிஷிங்காக நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட்ஸ் கட் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நம்மளோட ஃப்ளார்ஸ் எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஃப்ளாரை மட்டும் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த கார்டோட அட்டாச் பண்ணலாம். இந்த ஃப்ளார்ஸ் எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்ட்டு நான் ஸ்டிக் பண்ணுற மாதிரியே ஸ்டிக் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த ஃப்ளார்ஸ்லாம் ஒட்டியாச்சு. இதை இப்போ இந்த கார்டில் ஒட்ட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டின ஃப்ளாரோட பெட்டலில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு கார்டோட மிடில் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அண்ட் லாஸ்ட் ஃப்ளாரோட பெட்டலில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு கார்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கரெக்டாக ஸ்டிக் ஆகி ஃப்ளார்ஸ் அழகாக பாப்அப் ஆகும். இப்போ நம்மளோட மதர்ஸ் டே கார்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு பிடிச்ச மதர்ஸ் டே கோட்ஸ் ஏதாவது எழுதிக்கோங்க. நான் இதில் இப்போது ஹாப்பி மதர்ஸ் டே மட்டும் எழுதிக்க போகிறேன்.
அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான மதர்ஸ் டே பாப்அப் கார்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாப்பி மதர்ஸ் டே.